ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனலில் ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே மேலே வந்து லைக் பட்டன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போலாம் எனக்கு அது வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். என்னுடைய வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. கீழே வந்து கமெண்டும் பண்ணுங்கள். ஏன்னா என்னுடைய வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது மிடில் இல்லைன்னா லாஸ்ட்டில் வந்து நான் வந்து டிப்ஸு ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்லுவேன். முக்கியமான விஷயங்களை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, இப்போ நம்ம ஒரு அழகான ப்ரௌச்சஸ் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். அது என்ன டிசைன் நீங்கள் யோசிக்கிறீங்களா? நானே சொல்லிடுறேன். நம்ம ஏற்கனவே ஸ்டாக்கிங் கிளாத்தை வச்சு நான் வந்து ஃப்ளவர் மேக் பண்ணி அதை வந்து ப்ரௌச்சஸாக நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதிலே வந்து நிறைய டிசைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதே போல் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்டாக்கிங் கிளாத் ஃப்ளவர் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். நம்ம வந்து அது ரவுண்ட் ஷேப்பில் பார்த்துருப்போம். இது வந்து வேறு ஷேப்பில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். வாங்க, இந்த ஃப்ளவர் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து உங்களுக்கு தெரியும், இந்த கம்பி தெரியும். ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறது வந்து மெட்டல் ஒயர் சொல்லுவாங்க, அப்படின்னா அயன் ஒயர் சொல்லுவாங்க. இது வந்து திக்காகவும் இருக்கும், மெலிசாகவும் இருக்கும். நீங்கள் வந்து மெலிசாக இருக்கிற ஒயராக பார்த்து நீங்கள் வாங்கிக்குங்க. ஏன்னா நம்ம அது மெலிசாக இருந்தால் நம்ம எப்படி அதை வந்து நம்ம வளைச்சாலும் அது வந்து வளையும். ஸ்டாக்கிங் கிளாத் வந்து வாங்கிக்குங்க. ஏன்னா இந்த துணி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இழுத்தாலும் அது வந்து நம்மளுக்கு ஏற்றா போல் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவருக்கு இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எந்த கலர் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். சிங்கிள் கலராகவும் இருக்குது, டபுள் கலராகவும் இருக்குது. நீங்கள் வந்து எந்த கலரில் வேணுமோ நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நார்மல் த்ரெட் அண்ட் நீடில் வாங்கிக்குங்க. ஒரே ஒரு நான் வந்து ரெடிமேட் பேட்ச் ஒர்க் வந்து நான் வாங்கியிருக்கேன். வாங்க, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து தெரியாதவங்களுக்காக நான் மறுபடியும் வந்து இந்த ஃப்ளவர் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் வரீங்க இல்லையா? ஸோ உங்களுக்காக நான் வந்து இந்த இது வந்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட் இந்த கம்பி எடுத்துக்க. நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ, சர்க்கிள் வந்து பெருசாக வேணும்னா பெரிய சைஸ் சர்க்கிள் எடுத்துக்கங்க, சின்னதாக வேணால் சின்னதாக எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த க்ளூ கம்மோட மூடி இருக்கு இல்லையா, அதோட சைஸ் நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து நம்ம இப்படி சுற்றிக்கிட்டு இந்த கம்பியை வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து டைட் பண்ணுங்க. அது டைட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து அதை வெளியே எடுத்துருங்க. எடுத்தோன்னே என்ன ஆகும், இப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து சிசரால் அதை வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து கட் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் வந்து டின்னாக இருக்கிறதால கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இப்போ கட் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இதில் வந்து ஸ்டாக்கிங் கிளாத் வந்து எப்படி சுற்றணும்னு நான் சொல்லித்தரேன். ஏன்னா என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது எப்படி சுற்றணும்னு தெரியும். புதுசாக வரவங்களுக்காக நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த கம்பி இருக்கு இல்லையா, அது மேலே இந்த கிளாத் இருக்குது பாருங்கள், அதை வந்து இது மேலே வைங்க. வச்சுட்டு நல்லா வந்து இழுத்து பிடிச்சிக்குங்க. நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு த்ரெட்டு இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கிட்டு நம்ம பூ கட்டுவோம் இல்லையா, பூ கட்டுறப்போ நல்லா சுற்றிக்கணும். அது பூ கட்டும்போது நம்ம நாட் போடுவோம் இல்லையா, அதே போல் 1 டைம் 2 டைம் 3 டைம் வந்து நாட் போட்டுக்குங்க. அப்புறம் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், தேவை இருக்கிற துணியை வரைக்கும்
விட்டுட்டு மீதி வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நான் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற ஃப்ளவர் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம வந்து ஓவல் ஷேப்பில் வந்து நான் சொல்லித்தர போகிறேன். அது எப்படி பண்ணோன்னா, இப்போ சர்க்கிள் ஷேப்னால் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஓவல் ஷேப்பில் வந்து சொல்லித்தர போகிறேன். அது எப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து நீங்கள் இங்கே பிடிச்சிக்குங்க. இந்த ஃப்ளவர் பெட்டல் இருக்கு இல்லையா, அதோட மிடில் வந்து இப்படி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிக்கிட்டு லைட்டாக வந்து நீங்கள் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பாருங்கள் ரவுண்ட் ஷேப் வந்து எப்படி ஆச்சு, ஓவல் ஷேப். இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரொம்ப தின்னாக வேணும்னா அதை இன்னும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷேப்பில் கிடைக்கும். இப்போ இந்த ஷேப்பை வச்சுன்னா நான் உங்களுக்கு அழகாக ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம சொல்லித்தர போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஏற்கனவே வந்து இதை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். லாங் சைஸில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் ஸ்மால் சைஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து இதை போல் பண்ணலாம். அது எப்படின்னா, இந்த மூடி இருக்குது இல்லையா, இந்த மூடி ஓரை இந்த சைடில் வச்சு நீங்கள் அந்த கம்பி வச்சு சுற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷேப் கிடைக்கும். பிக் சைஸ் வேணுன்னா அதோட இந்த சைடு வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா பிக் சைஸ் கிடைக்கும். அதை போல் சுற்றின இதுதான். இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து ஒரு பெட்டல் எடுத்துக்குங்க. அதில் வந்து த்ரெட்டை வந்து கீழேருந்து தெரியும் இல்லையா உங்களுக்கு, ஏன்னா நம்ம ஒரு ஃப்ளவரெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டாக்கிங் கிளாத்தோட மிடில் வந்து விட்டு நம்ம வெளியே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டிச் பண்ணணும். அப்புறம் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்லித்தரேன். தொடர்ந்து என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது தெரியுது, எப்படி வந்து ஜாயின் பண்ணணும்னு தெரியும். இந்த ஃப்ளவரில் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளவுஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது சிம்பிளாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு வந்து கிராண்ட் லுக்கை வந்து தரும். ஆனால் இந்த ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரேராக தான் இது யூஸ் பண்ணணும், இந்த ப்ரோச்சஸ் போட்ட ப்ளவுஸ்லாம். ஏன்னா அடிக்கடிக்கு நம்ம யூஸ் பண்ணால் அது அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க வந்து ரேராக யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து நான் போடலான்னு இருக்கேன். அதாவது லைவ் வீடியோ. அதில் நீங்கள்லாம் வந்து என் வீடியோவை வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து லைவாக நீங்கள் பார்க்கலாம். அதில் சில முக்கியமான விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதோட டேட்டு டைம் வந்து நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் போடுறேன். நீங்கள் வந்து அதுவும் பாருங்கள். நான் வந்து வீடியோ மட்டும் இல்லாமல் நான் பண்ணுற ஒர்க்கை வந்து ஷார்ட்டும் நான் போடுறேன். கம்யூனிட்டி டேப்லேயும் நான் போடுறேன், ப்ளேலிஸ்ட்லேயும் நான் வந்து போடுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஆனால் முழுசாக பாருங்கள். எல்லாத்துலேயும் பாதி பார்த்துட்டு பாதியோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. ஃபுல்லாக எது பார்த்தாலும் ஃபுல்லாக பாருங்கள். ஷார்ட்டெல்லாம் 50 செகண்ட் 30 செகண்ட் அதை போல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ஒன் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் வந்து இந்த சைடு வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணுறேன். இதை வந்து நம்ம கிட்ட வச்சு நம்ம பண்ணலாம், பார்க்கறதுக்கு அப்புறம் அழகாக இருக்கும். இந்த கம்பி தெரியுது இல்லையா, நான் வந்து இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அது வந்து நம்ம எப்படி வந்து நம்ம தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு என் வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள். இது வந்து 3, 4 இல்லை 5 ஸ்டிச்சு கூட நீங்கள் போட்டுக்குங்க. பொறுமையாக வந்து போடுங்க. இப்போ மேலே போட்டோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம போடலாம். இது கொஞ்சம் நீங்கள் கிட்ட வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இதை ஃபுல்லாக நம்ம மறைக்கணும்ல.
பாருங்கள், நடுவில் வச்சு போடுங்க. ஏன்னா அப்போலாம் நம்ம வந்து அந்த துணி நம்ம வச்சு தைச்சோம் இல்லையா, அது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது. வந்து பொறுமையாக நீங்கள் வந்து போடணும். அந்த லைவ் வீடியோவில் நீங்கள் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு டைம் அண்ட் டேட் வந்து நான் போடுறேன். நீங்கள் எல்லாம் வந்து அதில் வந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன், பேச போகிறேன். அதை வந்து நீங்கள் வந்து அந்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த முக்கியமான டிப்ஸை வந்து கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த 3 சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த சைடு ஃபினிஷ் பண்ணலாம். நான் வந்து அது கிட்டே வச்சு நான் பண்ணுறேன். பாருங்கள். அப்புறம் அந்த ஷேப் வந்து நம்மளால் மறைக்க முடியும். நம்ம தள்ளி தள்ளி வச்சு அது வந்து மறைக்க வந்து முடியாது. நீங்கள் எது பண்ணாலும் பொறுமையாக பண்ணுங்கள், கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோடு பண்ணுங்கள். அப்புறம் அது ஒரு லுக்கு வந்து அழகாக இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஷேப் வந்து இல்லை, நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் நம்ம ஃபினிஷிங் பாருங்கள், நம்ம அழகாக ஆக்கிடலாம். ஏன்னா இது எல்லாமே அப்படி தான் இருக்கும். நம்ம எந்த டிசைன் போட்டாலும் இந்த ஸ்டாக்கிங் கிளாத் பொறுத்தவரைக்கும் அப்படி தான் வரும். நம்ம அதை ஃபினிஷ் பண்ணுற விதம் தான் வந்து ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட பெரிய குந்தன் ஸ்டோன் இருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அது பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். நான் வந்து 4 சைடு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஸ்மால் சைஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து இந்த இடையில வந்து வைக்க போகிறேன் நான். அது பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக அதுவும் வந்து கிட்ட வச்சு அதே போல் 2 டைம்ஸில் 3 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 டைம்ஸ் நான் அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், பார்க்கறதுக்கே வந்து அழகாக இருக்கும். நான் ஃபினிஷ் பண்ண பிறகு இதோட லுக்கு வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் இந்த பெட்டில் வந்து பக்கத்தில் வச்சு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா அது இன்னும் அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு சைடு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து இந்த சைடு வந்து இதை எடுத்து ஃபினிஷ் பண்ணிடு. அந்த கம்பிக்குள்ளே நம்ம விடணும். ஸ்டாக்கிங் கிளாத் சுற்றணும் இல்லையா, அதை வச்சுட்டு நம்ம வந்து உள்ளேருந்து வெளியே வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் தரேன். உங்களுக்கு என்ன இந்த கிளாஸை பற்றி டவுட்டு சந்தேகம்னால் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம், கால் பண்ணலாம். என்னுடைய கிளாஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். என்னுடைய வீடியோ பார்த்து பழகுறவங்க நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து சென்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுவேன். இப்போ அதே போல் இந்த சைடு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் ஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நீங்கள் ஃபினிஷிங் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது அழகாக ஆயிடும். பார்த்தீங்களா? இப்போ வந்து இந்த சைடு நம்ம அடுப்பில் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த சைடு இதே போல் வந்து ஃபினிஷ் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இல்லை ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். த்ரெட்டு வந்து நீங்கள் வந்து எந்த கிளாத்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கிளாத் த்ரெட்டை போடுங்க. சப்போஸ் நம்ம ஸ்டாக்கிங் கிளாத் இந்த கலரில் யூஸ் பண்ணமோ நீங்கள் இந்த த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணினா உங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம்.
இப்போ நம்ம வந்து இதை மறைக்கிறதுக்கு பெரிய குந்தன் ஸ்டோன் தான் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இல்லாதவங்க இப்போ ரெடிமேட் பேட்ச் ஒர்க் வாங்கி நீங்கள் வந்து அதில் வந்து அழகாக ஒட்டிடலாம். அதுக்கு வந்து B7000 க்ளூ தான் நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம இது வந்து கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். ஒட்டிட்டோம் பார்த்தீங்களா? இது பார்க்கறதுக்கு இந்த ஃப்ளவர் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஒட்டிட்டோம். நீங்கள் தேவைப்பட்டால் இந்த பெட்டலில் கூட நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.